இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்ன விடயங்களை கதைக்க போறோம்னா, இன்றைக்கு உலக அரங்க தினமாக இருக்கிறது. வேர்ல்ட் தியேட்டர் டே ஆக இருக்கிறது. இந்த அரங்க தினம் என்னும் பொழுது அரங்கு ஆற்றுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக நாடகம் அல்லது இந்த அரங்கங்களிலே ஆற்றுகைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபடுத்தக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் எங்களுடைய குழுமம் சார்பாக இன்றைக்கு அரங்க தின வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எல்லா கலைஞர்களுக்குமே அவர்கள் எந்தெந்த இடங்களிலே பயணிக்கிறார்களோ, அவர்களுடைய கலைத்துறை சார்ந்த எந்தெந்த விடயங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துகிறதோ அல்லது அவர்களோடு பயணிக்கிறதோ அந்த விடயங்களை அவர்கள் மதிப்பும் மரியாதையும் ஒரு தெய்வீக ரீதியாக அவற்றை பார்ப்பார். எங்களை கிட்ட மைக் தான், மைக்கின் விதங்கள் மாறினாலும் மைக், இந்த போடியங்கள், இதுகள்லாம் ஒரு பேச்சாளர்களுக்கு எங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய விடயமாக, நாங்கள் ஒரு போட்டி மதிக்கக்கூடிய விடயமாக இருக்கும். அதே போல இந்த ஆற்றுகைப்படுத்தல், அரங்கு ஆற்றுகையில் ஈடுபடுத்தக்கூடியவர்களுக்கு இந்த அரங்கு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. எனவே அரங்கு ஆற்றுகையில் ஈடுபடக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினமாக இருக்கும். எனவே இந்த அரங்கு ஆற்றுகைகள் என்பது இன்றைய தினத்தில் இந்த அரங்கு ஆற்றுகைகள் என்பது பல்கலைக்கழக மட்டம் அல்லது ஒரு சமூக அமைப்புகள் நிறுவனங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த தொலைக்காட்சிகள் நவீனமயப்படுத்தல் உருவாகும் முதல் இந்த அரங்கங்களிலே ஆற்றக்கூடிய ஆற்றுகைகள் தான் மிகப்பெரிய அளவிலே சமூகத்திலே செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய விடயங்களாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் டிக்டாக், பேஸ்புக்கள், என்னென்ன யூடியூப்கள் இருந்து பார்க்கிறோமோ அது எல்லாம் கிராமங்கள் தோறும் நடைபெறும் விடயங்களாக இருந்தது. இந்த பௌர்ணமி விழா என்று ஒவ்வொரு கிராமங்களிலுமே வட்டக்கலரி போல அரங்குகளை அமைத்து விடிய இந்த நாடகங்கள், நாட்டியங்கள் என்று கூத்துக்கள் என்று பலதரப்பட்ட விடயங்களை அரங்கேற்றி இந்த பௌர்ணமி தினங்களிலே சமூகத்தை இந்த கலையோடு இணைத்த விடயங்களையும் செய்யக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கும் அரங்கவியல் கற்கைகளை பல இடங்களிலே பலரும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த அரங்கவியல், நாடகம், இந்த இசைத்துறையான இந்த நுண்கலைத்துறை பீட மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே போல கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய விபுலானந்த அழகியல் கலை கல்லூரிகளுடைய மாணவர்களுக்காக இப்படி இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களுடைய பீடங்களுமே எங்களுடைய தமிழர் பிரதேசங்களிலே அதிகமாக இந்த நுண்கலை விடயங்களை கொண்டு சேர்க்கும் விடயங்களாக இருக்கும்போது இந்த அரங்கு என்பது அவர்கள் மத்தியிலும் பிரபலமானதாக இருக்கிறது. அரங்கு நாளிலே பல அரங்கு ஆற்றுகைகளையும் மேடையேற்றி கொண்டிருப்பார்கள். அதே போல இந்த யுத்த காலங்களில், எங்களுடைய ஈழ விடுதலை போராட்ட காலங்களிலே அந்த அரங்கு என்பது இன்றியமைய ஒன்றாக இருந்தது. எங்கள் மக்கள் படுகின்ற வலி, மக்களுக்கு என்ன தேவை, இந்த மண் மீது இருக்கக்கூடிய பாசம், பற்று, உணர்ச்சி, இனப்பற்று என்பவற்றையெல்லாம் இந்த அரங்க மேடைகள், அரங்கு ஏற்றுவதனூடாக இந்த நாடகங்கள், கூத்துக்கள், மற்றது இந்த தெருக்கூத்துக்கள் என்பவற்றின் ஊடாக பல விடயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். எனவே அந்த காலங்களில் இந்த ஆற்றுகைகள் என்பது மிகப்பெரிய இடத்தை பெற்று உணர்ச்சியை மக்களுக்குள்ளே கொண்டு புகுத்துவதற்கு அல்லது மக்களுக்கு நடைபெறக்கூடிய விடயங்கள், எவ்வாறான வழிகளை நாங்கள் சுமந்திருக்கிறோம், போராட்ட களங்களில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறான வழிகளை சுமக்கிறார்கள் என்பவற்றையெல்லாம் அவர்கள் செய்தார். தனியே போராட்ட வாழ்க்கையை தான் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்றால் இல்லை, சமூகவியல் ரீதியிலே இந்த போதையாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், அப்படியான பலதரப்பட்ட சமூக பிரபலான விடயங்களையும் சேர்த்தார். இன்றைக்கும் பல இடங்களிலே இந்த போதைக்கு எதிரான ஆற்றுகைகள் என்று பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பாடசாலை மாணவர்களும் பல்வேறு மேடைகளிலே இந்த ஆற்றுகைப்படுத்தல் விடயங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டு, குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய அண்மையிலே மாணவர்கள் வெளிப்படுத்தும் இந்த புலி நடனம் என்பது பல மேடைகளிலும் பலராலும் பாராட்டப்பட்ட விடயமாக இருந்தது. உணர்ச்சி மிகுந்த அந்த விடயங்கள், அதே போல வேம்படி மாணவிகள் எல்லாருமே பல இடங்களிலே இந்த பாடசாலை மாணவர்கள் அரங்குகளை மிக கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு, ஒரு அரங்கு, ஒரு நடிகன், ஒரு நாட்டியம் அல்லது ஒரு அரங்கிலே ஆற்றுகைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றுகையாளனுக்கு ஒரு அரங்கு என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது என்பது அவனை கேட்டால்தான் தெரியும். எனவே இன்றைய தினம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான தினமாக இருக்கும். எனவே இன்றைய தினத்திலும் ஆற்றுகைப்படுத்தல் நிகழ்வுகளை பல்வேறு இடங்களிலே பல்வேறு மாணவர்கள் முன்னெடுப்பார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்களும் உங்கள் குடும்பம் சார்பாக கூறிக்கொள்கிறோம். சொல்லுங்க கார்த்திகேயன். நிச்சயமாகத்தான். உண்மையில் அதுவும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண பிரதேசம் அப்படின்ற பொழுது பல திரைப்பட கலைஞர்கள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டிலும் பல திரைப்படங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ராஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல ப்ரொடக்ஷன்ஸ் இப்பவும் யாழ்ப்பாணத்துல வளர்ச்சி அடைந்து கொண்டு, குறிப்பாக இந்த தமிழர் பிரதேசங்கள்ல சினிமா துறை வளர்ச்சி அப்படி என்பது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதுதான் இருந்தது. இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் ஈழத்து சினிமா துறை அப்படின்னு சொன்னாலே, அது இலங்கையின் சினிமா துறை அப்படின்னு சொன்னாலே ஒரு கேலிக்குரிய விடயமாக பார்க்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தென்னிந்திய சினிமாக்களை எங்களுடைய சகோதர மொழி பேசுபவர்கள் மொழிபெயர்த்து அதை மிகவும் அந்த கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குற மாதிரி திரைப்படங்களை எடுத்திருப்பதெல்லாம் பார்க்கக்கூடிய, குறிப்பாக தமிழ் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி படம் அப்படி என்பது ஒரு இன்றும் அதை பார்த்தால் எங்களுக்கு முதல் தடவை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை அந்த திரைப்படம் தரும். அப்படிப்பட்ட திரைப்படங்களை எல்லாம் இலங்கையில் வேற்று மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து அதை வேறு நடிகர்கள் நடித்து அந்த இலங்கை சினிமா அப்படின்னு சொன்னாலே ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் உரிய மாதிரி அதை மாற்றி வைத்திருந்ததும் இலங்கை சினிமா துறையில் ஒரு பாரிய தடை கல்லாகவே இருந்தது. ஆனால் அண்மைய காலங்களில் இந்த சினிமா துறையின் வளர்ச்சி, அது
சிங்கள மொழி திரைப்படங்களாக இருக்கட்டும், தமிழ் மொழி திரைப்படங்களும் இந்த சினிமா துறை வளர்ச்சி என்பது அதிகரித்து கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பல நடிகர்கள் வந்து இங்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்மைய காலங்களில் யாழ்ப்பாணத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய பல திரைப்படங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இவ்வளவு ஒரு தரமான திரைப்படங்களை தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, கதை வசனங்கள் ரீதியாகவும் சரி, அவர்களுடைய நடிப்பு திறமைகள் ரீதியாகவும் சரி, அவர்கள் அந்த வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தன்மை எப்படி என்பது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருந்தாலும், அண்மையில் வந்திருக்கக்கூடிய இந்த டக் டிக் டோஸ் என்ற ஒரு திரைப்படங்கள், இப்படி பல திரைப்படங்களை நாங்கள் எங்கள் பிராந்தியங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அவர்களும் வந்து அவர்களுக்கும் இந்த நாள் வந்து முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது. தான் இந்த உலக ரீதியில் இன்றைய தினத்தில் கொண்டாடப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதை தாண்டி உள்நாட்டில் வருகின்ற பொழுது இந்த அண்மை காலங்களாக இந்த வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினால குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவரையும் தண்ணீரை அதிகம் குடித்து கொள்ள சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். வெப்பம் அதிகரித்திருக்கிறால எங்களுடைய ஹைட்ரஜனை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தண்ணீரை வந்து அதிகம் எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இதுதான் குறிப்பாக உள்நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களா இருக்கு ஹரிஹரன். நிச்சயமாக இது ராதியானி கூறிய போல இந்த வெப்ப காலம் அதிகரித்துக்கிறதால இந்த உடல் வெப்ப ரீதியான பிரச்சனைகள் பல ஏற்படும். எனவே உடலிலே டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பதற்காக நீரை உடம்பு வந்து இந்த வறட்சி தன்மை டீஹைட்ரேட் என்று கூறக்கூடிய வறட்சி தன்மை ஆகாமல் இருப்பதற்காக அதிக அளவான நீரை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்களும் கிடைக்கக்கூடிய அளவில் தூய நீரை பருகிக் கொள்வோம். அதிக அளவிலே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள், சிறு பிள்ளைகள், பாடசாலைகளின் பொழுது விடுமுறை என்றாலும் பாடசாலை ஆரம்பித்தவுடன் அவர்களுக்கு காலையிலேயே அவர்களுடைய அந்த புத்தக பைகளுக்குள் இந்த தண்ணீர் போத்தல்களை நிரப்பி கொடுங்கள், அல்லது அவர்களுக்கு இந்த தேசிக்காய் தண்ணீர் போன்ற தண்ணீர்களை கொடுத்து அனுப்புங்கள். அதே போல முதியவர்கள் அனைவரும் வீட்டிலே தண்ணீர் அருந்துவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் சாதாரணமாக நாங்கள் 5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். எனவே அவ்வாறான நிலையை இப்போ நாங்கள் எல்லாருமே அப்படி குடிப்பதில்லை. எனவே இந்த வெப்ப காலங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அதிக அளவு தண்ணீரை உட்கொள்வதை கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய இந்த நீர் வறட்சி ஏற்படாமல் தடுக்கும். எனவே உடலிலே இந்த நீர் வெப்பத்தினால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இதுவும் தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே தாண்டி வெப்ப காலங்களில் அதிகமான நோய்களும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த வேர்வை உடலில் தேங்குவதால் தான் அதிக பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் தான் இந்த சருமங்களில் கூட பிரச்சனைகள் வரும். எனவே இந்த வெப்ப காலங்களிலே எங்களுக்கு வியர்த்தல் என்பது அதிக அளவாக இருக்கும். எனவே இந்த வெப்ப காலங்களில் ஒழுங்காக குளித்து மூழ்கி எல்லாருமே சுத்தமாக இருப்பதன் மூலம் இந்த வெளிப்புறத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரங்களில் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது நேரடியாக சூரிய கதிர்கள் உங்கள் மீது படாதவாறு உங்களுடைய உடலை மூடி அல்லது இந்த ஃபுல் ஸ்லீப் என்று கூறுவார்கள் அப்படியான ஷர்ட்கள், அதாவது இன்றைக்கு பலதரப்பட்ட மேலே பைக்கில் போய்க்கெல்லாம் மேலே போடுவது போட்டுகள் எல்லாம் இருக்கு, அவற்றை அணிந்து செல்லுங்கள். அதே போல கண்களை இந்த சூரிய ஒளி நேரடியாக எங்களுடைய கண்களை தாக்காமல் இருப்பதற்காக இந்த கண்ணாடிகள் பற்றி அணிந்து செல்வதும் பாதுகாப்பானதாக இருக்கக்கூடியும். அதே நேரம் வெயில்களிலே நிற்பதை கூடிய அளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வெயில் காலங்களிலே நேரடியாக வெயில் படும் வரை நிற்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. அதை தாண்டி காலையிலே பனியாக இருக்கிறது, பனியிலிருந்து எங்கள் உடல் குடிந்த பிறகு உடனே அதிகாலை வேலை தாண்டி காலை நேரம் அதிகத்துக்கு வரும்போது உடனே நாங்கள் வெயிலுக்குள் செல்லும்போது உடலில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். எனவே இந்த திடீர் வெப்பநிலை மாற்றத்தை எங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளாது. எனவே அதுமான விடயங்களிலும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சிறு பிள்ளைகள், முதியவர்கள் விடயங்களில் இன்னும் கொஞ்சம் அதிக கவனங்களை செலுத்திக் கொள்ளுங்கள். அதை தாண்டி மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வெப்பநிலை பிரச்சனை என்றால் இல்லை, நிச்சயமாக ஏனைய விலங்குகளுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பகாலம் அதிகரித்தாலே வீடுகளிலே கிணத்தடிகளிலே இந்த குருவிகள் எல்லாம் வந்து பாத்திரங்களை தட்டி காக்கைகள் எல்லாம் தட்டும். அவையெல்லாம் வந்து விளையாட்டுக்காக தட்டு நினைக்காதீர்கள், தண்ணீர் தேடி வரக்கூடிய பறவைகளாகத்தான் அவைகள் இருக்கிறது. எனவே முடிந்த அளவு உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இந்த பறவைகள் குருவிகள் வரக்கூடிய பிரதேசங்களில் சிறிய சிறிய பாத்திரங்களில் கொஞ்சம் தண்ணீரை நிரப்பி வைத்துவிடுங்கள். அல்லது உங்கள் வீடுகளுக்கு கிணத்தடிகளில் எல்லாத்தையும் வாளிகளில் தண்ணீரை நிரப்பி வைத்து விடுங்கள். அவைக்கும் வாயில்லா ஜீவன்களாவது குடித்து விட்டு செல்லும். அதே போல இந்த பொது கிணறுகள் இருந்தால் பொது கிணறுகள் பற்றி பக்கத்திலே உங்களுடைய மூத்தவர்கள் அந்த காலங்களிலேயே தொட்டிகளை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த தொட்டிகள் எதற்காக கட்டப்படுகிறது? இந்த நீர்களை இறைத்து வைத்தால் இந்த பசுக்கள் அல்லது மாடுகள், ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு சென்று விட்டு வரும்பொழுது அல்லது வெயில் காலங்களில் அவை வந்து தண்ணீர் இறந்து விட்டு செல்வதற்காக தான் எங்களுடைய முன்னோர்கள் கட்டி வைத்தார். எனவே பொது கிணறுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய தொட்டிகளையும் உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி அவற்றையும் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் வாயில்லாத ஜீவன்களுக்காகவும் அறத்தை உருவாக்கியவன் தான் தமிழனாக இருக்கிறான். எனவே அவ்வாறான விடயங்களிலும் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தனிய புரட்டாதி மாதங்களில் காக்கைக்கு உணவளிக்கிறோம் என்பதை தவிர்த்து காக்கைக்கு யார் நீர் அளிக்கப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நீர் இல்லாமல் தான் பல விலங்குகள் தெரிகின்றன. மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த வெப்பநிலை என்றில்லை, ஏனைய விலங்குகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களாக இருக்கணும், பூனைகளாக இருக்கணும், அவைகளுக்கும் நீருடைய தேவை என்பது அதிகமாக இருக்கும். எனவே இந்த வெயில் காலங்களில் மனிதத்தை தாண்டி ஏனைய உயிர்களையும் நேசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே வெப்ப காலங்களிலே நாங்கள் எங்களையும் பாதுகாத்து இந்த அடுத்து வரக்கூடிய உயிரினங்களுக்கும் இந்த காக்கை குருவி எங்கள் யாதி எங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசை என்று நாம் என்று வேறு யாரும் பாரதி பாடி இருக்கிறார். எனவே
காக்கை குருவி எல்லாமே எங்களுடைய ஜாதி. அங்கே பிரித்து பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் வாய் பேச முடியாத உயிரினங்களாக அவை இருக்கின்றன. நாங்கள் வாய் பேச தெரிந்தும் சில இடங்களிலே மிருகங்களாக மாறுகிறோம். எனவே எல்லாவற்றையும் எங்களோடு பார்த்துக்கொண்டு அவர்களும் அந்த உயிரினங்கள் இந்த சமூகத்திலே வாழ்வதற்கான வழிமுறைகளை நாங்களும் ஏற்படுத்த வேண்டும். அதை தாண்டி இலங்கையிலே பல்வேறு விடயங்கள், இந்த பிரித்தானியாவிலே விதிக்கப்படக்கூடிய தடை என்பது இலங்கையிலே மீண்டும் எங்களுடைய இனவாத அரசியல்வாதிகளுடைய உண்மை முகங்களை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் புலம்பெயர் தமிழர்கள் இனவாதத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று ஒரு தரப்பு கூறுகிறது. அரசாங்கம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இல்லை, இது புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக எங்களுடைய யுத்த வெற்றி வீரர்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறார்கள் என்று கூட கூறுகிறார். என்பது அண்மைய நாட்களிலே குறிப்பாக மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ச எனது தந்தை பாலச்சந்திரன் இறந்தார் என்ற செய்தியை கேட்டும் தூக்கம் இல்லாமல், உணவிருந்தாமல், மிக மன அழுத்தத்திலே காணப்பட்டார். இறுதி யுத்தத்தின் போது மன அழுத்தத்திலே இருந்தார். மக்கள் கொல்லப்படும் போது மன அழுத்தத்திலே இருந்தார். யாழ்ப்பாண மக்களுக்கு விடிவு வேண்டும், தமிழ் மக்களுக்கான உரிமைகள் வேண்டும் என்று அண்மையிலே மிகப்பெரிய கோரிக்கைகள் எல்லாம் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பம், ராஜபக்ச குடும்பம் கொடுத்து கொண்டு வந்தது. ஆனால் மீண்டும் இந்த எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் அங்கேயே செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தவுடன் மீண்டும் அவர்களுடைய இனவாதம், உள்ளே தூங்கிக் கொண்ட இனவாதம் என்பது மீண்டும் தலை தூக்காரது. எனவே எங்களுடைய மக்கள் இந்த இடங்களிலே மிக கனகச்சிதமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய விடயங்களாகவும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் பாருங்கள். புலம்பெயர் தமிழர்கள் தங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவையற்ற சில விடயங்களையும் எங்கள் மண்ணிலே செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த விதிவிலக்கற்றானவர்களை விட்டுவிட்டு அவர்கள் தங்களால் செய்யக்கூடியவற்றை செய்யும்போது நாங்களும் கொஞ்சமாவது சிந்தித்து எங்களுடைய அரசியல் கூறுவது போல்தான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகினால் நீ யாரை அருவருக்கிறாயோ அவன் உன்னை ஆள நேரிடும் என்று கூறுகிறார். அரசியலை நாங்கள் வெறுத்து ஓட் போடாமட்டோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டோ போட்டாலும் நாங்கள் யாரையெல்லாம் அருவருக்கிறோமோ அவர்கள் எங்களை ஆள நேரிடும். அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழினம் காலங்காலமாகவும் அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அரசியல் என்பது வேண்டாதது ஒன்று அல்ல. அது எங்களுடைய அரசியல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அவ்வாறான விடயங்களில் நாங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பல இளைஞர்கள் உள்ளூராட்சி தேர்தலிலே இந்த அரசியலுக்குள் வர இருக்கிறார்கள். எனவே பிழையான முன்னுதாரணங்களை நீங்களும் உங்களுடைய அரசியல் முன்னுதாரணங்களாக எடுத்துக்கொள்ளாமல் அரசியலிலே நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக மாற வேண்டும் என்ற முயற்சியோடு வாருங்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள், புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய செய்யக்கூடிய அரசியலை பார்த்து மக்களுடைய கவனத்தை எந்த விதத்திலும் நாங்கள் கவனத்தை பெறலாம் என்ற ரீதியில் செயற்படாமல் நீங்கள் நல்லது செய்தால், நல்ல எண்ணங்களோடு செயற்பட்டால் மக்கள் உங்களை தொடர்ந்து இந்த அரசியலில் வைத்திருப்பார்கள். ஒருவேளை நீங்களும் பிழையான முன்னுதாரணமான அரசியல்வாதிகளை பின்பற்ற தொடங்கினால் நீங்களும் மிக விரைவிலேயே தூக்கி எறியப்படுவீர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டு நீங்களும் இந்த உள்ளூராட்சி பயண அரசியலை தொடருங்கள். எனவே மீண்டும் ஒரு முறை இந்த அரங்கத்தின நிகழ்ச்சிகள், அரங்க ஆற்றுகையில் ஈடுபடக்கூடிய இந்த அரங்க கலைஞர்களுக்கும் எங்களுடைய குழுமம் சார்பாக இந்த உலக அரங்கத்தினத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாங்கள் கூறியிருப்பது போல இந்த வெக்கை காலங்களிலே, வெயில் காலங்களிலே அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தவிர்த்துக் கொள்வதற்காக அதிக அளவு நீரை இந்த காலப்பகுதியிலே அருந்திக் கொள்ளுங்கள். உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். குறிப்பாக சிறுவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் போன்றவர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதேபோல் வெளியிடங்களுக்குள் வேலைகளுக்கு செல்பவர்களும் நேரடியாக சூரியொளி உங்கள் உடலை தாக்காதவாறு கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி அரசியல் ரீதியான விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறோம். எனவே உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகிறது. நாங்கள் அடிக்கடி கூறுவது போல இந்த காலங்களிலே பல கண்காட்சிகள், பல வேடிக்கையான விளையாட்டுகள், பல நிகழ்ச்சி நிரல்களை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்கும் உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி.